எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா அசுத்தத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் என்னையும் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இப்பொழுது உதிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்தவ குடும்ப ஆராதனை ஸ்தலத்தின் தலைமை போதகர் வணக்கத்துக்குரிய சொலமன் அருமநாயகம் அவர்களின் இன்றைய இறை செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள். Father
குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில அவரை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் 8ல அங்க ராஜாவுடைய அரண்மனையில வளர்க்கப்பட்டு வருகிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில Hebrews chapter 11 verse 27 அங்க சொல்லப்படுகிறது, அந்த அரண்மனையை விட்டு அவர் இப்பொழுது வெளிக்கிட்டு வருகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. வாசிங்க. அங்க அவர் இன்னும் தரிசிக்கவில்லை ஆண்டவரை, ஆனால் தரிசிப்பது போல உறுதியா நின்று ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, காணுகிறது ராஜாவுடைய கோபம், இதற்கெல்லாம் அவன் பயம் இல்லை. ஆனா என்ன செய்யறானாம்? வாசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில ஆண்டவரை அவன் காணாமல் இருந்த வேளையிலே அவரை தரிசிக்கிறேன். I know who I believe. நான் யாரை நான் விசுவாசிக்கிறேன். He knew. அதான் இன்றைக்கு வேண்டும் வருகிறார்கள். வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை திரும்பவும் பிகினிங்ல இருந்து. விசுவாசத்தாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அங்க பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தரிசித்தானா? கடவுளை கண்டானா? எத்தனை பேர் சொல்றீங்க அவன் கண்டான் கடவுளை? ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், நீ இப்படி போன்னு சொல்லுகிறாரா? முதல் இல்ல, அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு விசுவாசம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இந்த விசுவாசம் எங்கேருந்து வரும்? தேவனுடைய வார்த்தை கூட வரும். இந்த விசுவாசம் இருந்தா எல்லாம் ஆகும். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் ஒன்றும் உனக்கு ஏதானது இல்ல, எல்லாம் முடியும். இப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவியத்துல இருக்கிற எல்லாம் எண்ணத்தை எல்லாம் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். whatever you lost, சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சர்வத்தில் இருந்த சுகத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய வீட்டுல இருந்த பொருளை இழந்திருக்கலாம், உங்களுக்கு இருந்த வேலை இழந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில் சொல்லுகிறார், நீ இழந்ததை எல்லாத்தையும் நான் மீண்டும் திரும்ப தர ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீ விசுவாசிக்க வேண்டும். You have to trust me. இது நடக்கிறது அல்ல, நீ நடக்க முதல் அதை பார்க்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிற 2 கொரிந்தியர் 5:7 for we walk by faith and not by sight. நாங்க தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். எங்களுக்கு விசுவாசம். இப்ப இதுல ஒரு கதிரை இருக்குது. இந்த கதிரையில வந்து நீங்க இருக்கிறது விசுவாசம். சிலர் சொல்றாங்க அது விசுவாசம் என்னவா? கதிரை தங்களை தாங்கும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம். பார்க்கிறது விசுவாசம் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது. பார்ப்பது மனுஷன் உலக பிராரமானவன் தான் சொல்லுவான், இதுதான் விசுவாசம், கதிரை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஒன்றையும் பார்க்காமல் இருக்கும் வழியில நாங்கள் நிறைய ஆத்துமாக்களை பார்க்கிறோம். இந்த பார்க்கும் வழியில உலகத்தை சொல்றாங்க, இல்ல உங்கள கொஞ்சம் 100 கணக்கில் தான் இருக்கிறீங்க. ஆனா நாங்க பார்க்கிறது ஆயிரக்கணக்கில் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் திரளான மக்கள் இருக்கிறார்கள். பாருங்க, விசுவாசத்துல 2 சர்வீஸ். 2 சர்வீஸும் என்ன நடக்கிறது? ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், விசுவாசம் என்பது திரளான மக்கள் நிற்கிறார்கள். இதை பார்க்கும் வேளையில விசுவாச கண்களினால் பார்க்கிறோம். இன்னும் எங்களுக்கு உலகப்பிரகாரமா தெரியவில்லை, ஆனால் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல நடந்துட்டு அது நடந்து கொண்டிருக்குது. ஆகவே என்ன நடக்கிறது? இன்னும் கொஞ்ச நாட்கள்ல we will be able to see it. பாருங்க, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் என்று சொல்லும் வேளையில இயேசு கிறிஸ்து சூம்பின கையுடைய மனுஷனை பார்த்து என்ன சொன்னார்? வாப்பா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நான் அனுப்பி விடுறேன்னு சொன்னார். கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு விடுறேன், பாவமா இருக்குது. அழுதாரு. அவரை சேர்ந்து, ஐயோ இவட்ட கை சூம்பி போயிட்டதே அப்படின்னு சொல்லி அழுதாரா? திமிர்வாத காரணம் பார்த்து என்ன சொன்னார்? அப்பா உன்னை படுக்கையில தூக்கணும் வந்துருக்காங்க, நல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தீங்கு செய்யறாத நல்லவங்க, அவங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார், இப்படி ஏறன்னு சொன்னாரு. அது என்ன சொன்னார் ஐயா? கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் முடியாதவைகள் எல்லாம் பேச நடக்கும். கையை நீட்டா, ஆனா என்ன ஐயா கையை நீட்ட சொல்ற? சூமினா கையா இருக்குது, எனக்கு கையை நீட்டல. ஆனா சொன்ன ஸ்ட்ரெச் போத்தடா, நீட்டடா. அதான் கிரியேட்டிவ் ஐயா. கண்பார அர்த்தவன் அவன் வரான். அவனிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அவனுக்கு ஏற்கனவே கண் பார்வையில கூட்டி கொண்டு வராங்க. அவன்கிட்ட கேட்கிறார், ஆண்டவர் என்ன உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? அவன் கேட்கிறான், என்ன எனக்கு பார்வை வேணும். சரி, உன் விசுவாசத்தின்படி நடக்கட்டும். அவ்வளவு சொன்னார். சொன்னாரா? ஓகே வா ஆண்டு சொல்லி வச்சு கண்ணை உருட்டி கிருட்டி ஜெபம் பண்ணி எது கண்ணுக்குள்ள குத்தி பார்த்து இதுக்குள்ள எதையும் போட்டு கிட்டதும் செய்யறாரு. அந்த நேரத்துல சொன்னா விசுவாசம் என்னைக்கு உங்களோட விசுவாசம், உங்க விசுவாசம் அற்புதங்களை செய்யும், உங்களோட விசுவாசம் அதிசயங்களை செய்யும். அது சொன்னார், உன் விசுவாசத்தை படி நடக்கும். பார்க்க வேணுமா? பார்க்க பெற்றுக்கொள். அதான் கிரியேட்டிவ் மிராக்கிள். அதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்க சொல்லிக்க நடக்கிறது என்னடா? யூ ஹேவ் ஃபெய்த். என்னன்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஏன் பாஸ்டர் ஜெபம் உங்களுக்கு சுகம் கிடைக்கல? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. பாஸ்டர் ஜெபம்னா கை வச்சா எனக்கு சுகம் கிடைக்கும். பாஸ்டர் வந்து
பாருங்க, டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாரோ என்னவோ தெரியாது. அவர் அங்க ஊர்ல அங்க பனியார்கிட்ட போங்க, அவர் கொஞ்சம் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கலரிங்க போட்டு குடிக்க போட்டு பிங்க் கலரா இருக்கு, இத குடிக்கிற அப்ப கேக்குறீங்க எப்ப குடிக்க? சாப்பாட்டுக்கு முதல்ல சாப்பாட்டுக்கு பிறகு அதை எப்ப குடிக்கலாம். ஆனா அவர் சொல்ற சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிடு, ஆனா இதை போட்டு இதை பனியாரி சொல்ற 3 மணித்தியாவது பிறகு இதை விழுங்க எடுத்து சொல்லி அதே விழுங்க சொல்றான். சுகமாயிட்டு தண்ணி தான் ஒன்றுமே இல்ல. அவனோட விசுவாசம் ஐயா. ஏன்னா இந்த சரத்துல ஆண்டவங்களுக்கு இந்த ஹீலிங் பவர் தானாகவே சுகமாக கூடிய அந்த வல்லமைகளை தந்திருக்கிறார் ஐயா. பாருங்கள், ஒரு காயம் வந்ததுன்னு சொன்னா வெட்டுப்பட்டால் எங்கே கொண்டு போய் பிரச்சனை நடந்தால் அந்த காயம் தானாவே ஹீலிங் கிடைக்கும். அது அந்த கிரியேட்டிவ் பவர் ஐயா. ஆண்டவர் சொல்ல சொல்ல நடக்கும். அதான் உங்களுக்கு ஒரு விசுவாசம். என்ன பாஸ்டர் கையை வச்சு ஜெபம்னா சுகம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆளும் வேற ஆயிரம் என்ன இன்றைக்கு ஒரு மாதிரி அவர் ஜெபம் பண்ண நான் நீங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களோட விசுவாசம் அப்படி இருக்க கூடாது. என்ன தெரியுமா ஆரம்பத்தில் சொல்றது? நான் ஜெபம் பண்ணாலே என்ன, இந்த சகோதரன் ஜெபம் பண்ணாலே என்ன, ஆர் ஜெபம் பண்ணாலே இயேசு தான் குணப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்க பார்த்து பேசுவேன், நான் இருந்துட்டு பேசுவேன், நான் இருந்துட்டு கதைப்பேன், எந்த சகோதரத்தை பார்த்து நான் கதைப்பேன். என்ன இது வயது போக 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 நான் பார்த்து ஒத்துக்கொள்றீங்களா? எல்லாரும் ஒத்துக்கொள்ளத்தான். 3 வயது பொடியணும், அவன் 4வது வயதுக்கு வரைக்கும் அவன் வயது போகுது. வயது போக 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 ஒன்று இழுக்குது, ஒன்று நடக்குது, அங்கால கலரை பார்க்குது, அது இது எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஒவ்வொன்றைய பார்த்து ஆனா உள்ளால மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யறானா? வேலை நடைறான். சோ அதனாலதான் எங்களுக்கு தெரியும், முந்தி தெரியாதெல்லாம் சொல்லுறோம். ஓகே, now you start working in the name of Jesus. இந்த கை விரல் நல்ல இயேசுவின் நாமத்தால வர்க் பண்ணு, இந்த கை நல்ல வர்க் பண்ணு. ஓகே, இந்த இயேசுவின் நாமத்தால கால் நல்ல நட, இந்த முழங்கால் இருக்கணும் போ, இயேசுவின் நாமத்தால போ அப்படி சொல்லி நாங்க அந்த முழங்கால்ல அது பிரச்சனை வந்தா பேசணும். நீங்க கதைங்க. இன்னைக்கு பாஸ்டர் கதைச்சு கொண்டு இருக்குது இல்ல, நீங்க கதைக்க நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க நீங்க இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போது அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா கர்த்தரோடு இருந்தால். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு கூட இருந்தால் இவ்வளவு காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. சங்கீதம் 27:13 வாசித்து பார்ப்போம். Psalm 27:30. சங்கீதம் 27:13 சொல்லுகிறது. தாவீது விதமாக சொல்லுகிறார். வாசிங்கள் 27:13. என்னவா அவர் என்ன செய்வாரா? விசுவாசியாமல் இருந்தால் அவர் விசுவாசிக்கிறார், நான் நன்மையை காண்பேன். இன்னைக்கு நாங்க ஐயோ 2009 என்ன நடக்க போகுது, எல்லா உலகத்தவங்க பயப்படுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், எங்களுக்கு நன்மை வரும், எங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க போகுது. அவன் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்க எங்களுக்கு நாங்க அதை எங்களுக்கு ஒரு கெயினா இருக்க போகுது. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். 2009 ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்த்து கொண்டிருக்கோம். எங்க எந்த இடத்துல எந்த தருணம் கிடைக்கிறது விட்டுடாதீங்க, டக்குன்னு அதற்குள்ள போயிடும். ஆண்டவர்களுக்கு சில தருணம் கொடுப்பார், அதை நாங்க மிஸ் பண்ணிட கூடாது. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல எங்க என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல டியூனா இருந்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவார். என்னன்னு சொன்னா, ஓகே இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல உனக்கு என்ன செய்ய போறேன், உன்னை கொண்டு போய் மேல ஒரு இடத்துல உயர்த்த போறேன். நீ இவ்வளவு நாளும் சும்மா அது கேஷியரா இருந்தா, ஆனா இப்ப உன்னை கொண்டு போய் ஒரு சூப்பர்வைசர் ஆக்க போறேன். அந்த இடத்துல கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். உங்களுக்கு அது நல்ல நடுவுமே இருந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபிள், அந்த கம்ஃபர்டபிள் ஜோனை இருந்து இறக்கி ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போற. அங்க நீங்க சாதாரண ஆளாக வர்க் பண்றீங்க, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மேனேஜரா கொண்டு வர கர்த்தரால முடியும் ஐயா. அதான் ஆண்டவர் சொல்ற, நீ வாழ இருக்க கூடாது, உன்னை தள்ளியாக எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அங்கே ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு இந்த மந்த் உங்களுக்கு $100 கொடுக்குறாங்கன்னு சொன்னா, thank God I got $100. Don't be satisfied with $100. God wants to bless you abundantly. ஆண்டவர்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க சித்தமாக. So speak the word. அது impossible என்று சொல்ல வேண்டாம். நான் சில பிள்ளைகளை பார்க்கிறேன், சில ஆட்கள் கெட்டே போயிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில இங்க ஒன்றுமே சரி வராது. சொன்னாலும் குப்பை விளையாட்டு தான் இவங்களுக்குள்ள. ஆனாலும் விசுவாசத்தோட இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் குப்பைக்குள்ள இருக்கிறவன இயேசுவின் நாமத்தினால வெளியே வர சொல்லுகிற பொல்லாத பிசாசை கையை எடுக்க சொல்லுகிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கையை எடுத்து இயேசுவின் நாமத்தினால நீங்க அதட்ட என்ன செய்ய பிசாசு கையை எடுக்கத்தான் போயிடும். கொஞ்சம் நாங்க விட மாட்டோம் பிசாசு, சில விடையில மோசமா போற மாதிரி இருக்கு. ஆனா இயேசுவின் நாமத்தினால in faith இயேசுவின் நாமத்தினால வெளியே வா. உனக்கு இருக்கிற எல்லா விதமான பிள்ளையான எல்லா விதமான கெட்ட காரியங்கள் எல்லாம் அகட்டு போ. பேச நடக்கத்தான் போகுது. ஆண்டவர் செய்ய தொடங்கினால் எங்களுடைய ஜெபங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடிவா come on. ஹalleluya. இன்றைக்கு ஜெபம் பண்ண அசைக்க முடியாதவெல்லாம் அசைக்க ஆரம்பிக்கிறது. பெரிய காரியம் ஒன்றும் இல்ல. இந்த காலையில ஆண்டவர் உள்ளத்துல ஒன்று போட்டார். என்ன தெரியுமா? சிம்பிள் பழைய மெசேஜ் ஒன்று.
ஒரு காரியம், அது தெரிந்த ஒரு காரியம், உங்களுக்கு முன்பதாக கோலியாத் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறேன். இன்னைக்கு சபைக்கு இதுதான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில ஒன்று உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். இது எப்படி நான் மேற்கொள்ள போறேன், உங்களுக்கு நடுக்கம் இருக்கலாம், எனக்கு என்ன செய்யணும் தெரியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். But my God has come. He is going to perform a miracle. அங்க அன்றைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்தார் ஐயா. அவன் கோலியாத்தை முறியடித்தான். வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அங்க எத்தனையோ அதிசயங்கள் நடந்தது. வாசிங்கள் ஏசாயா 41:15 வாசிப்போம். சில வேளையில நீங்கள் அதே விதம் சொல்லிக்கே நாங்க மிஸ் பண்ணிடுறோம் சில விஷயங்களை. இதோ கூர்மையான ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறார், புதிதும் கூர்மையான பற்களாக மாற்றுகிறது. காரணம் என்ன? உனக்கு முன்பு வாசிங்கள் தொடர்ந்து என்ன நடக்க போது தெரியுமா? அவ்வளவுதான். நீ மலைகளை மிதித்து நொறுக்க மலையாண்டு சொல்ல உங்களோட வாழ்க்கையில முன்னேற முடியாத இம்பாசிபிள் திங்ஸ் இதெல்லாம் என்ன நடக்க போது? உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். You are going to now just break all those things. எல்லாத்தையும் நொறுக்க போறீங்க, உடைக்க போறீங்க, எல்லாத்தையும் மிதிக்க போறீங்க. நீங்க அதுக்கு மேல போக போறீங்க. கோலியாத் விழுந்துட்டான். விழுந்தவன என்ன செய்யறான்? தாவீது என்ன செய்யறான்? அவனுக்கு மேல ஏறி நின்றான் ஐயா. நின்றுதான் வெட்டினான். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக என்ன நிக்குதோ அதுக்கு மேல நீங்க ஏற போறீங்க. healings நடக்க போகுது. miracles are going to take place. இன்னைக்கு இந்த healing service ன்னு யோசிக்கல, but something is going to happen. எத்தனை பேர் விசுவாசிங்க? get ready now, a few more minutes. பரிசுத்த ஆவியானவர், come on, keyboard piano play பண்றாங்க, get ready, எல்லாரும் get ready. there's something going to happen very powerfully இன்னைக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 4:7 கிவில வாசிங்க. சக்கராயா chapter 4 verse 7 கிவில get ready. இயேசுவின் நாமத்தினால keyboard play. இனிமேல் in the name of Jesus, hallelujah, Holy Ghost, Holy Ghost, Holy Ghost, do something wonderful, something powerful, something great. Hallelujah. வாசிங்க. பெரிய பர்வதம். இன்னைக்கு நாங்க பார்த்தோம், மலையா இருந்தாலும் அது நொறுக்க போற போது பெரிய பர்வதம். நீ ஏமாத்துறான். நீ கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு, கடவுளுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீ சமபூமியாக உங்களுக்கு முன்பதாக என்னத்தான் இருந்திருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று இனிமேல் உங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய வீட்டில இருந்தாலும் உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம். புருஷனோ பஞ்சாதியோ பிள்ளைகளோ அல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் உங்களை வைத்து வேதனைப்படுத்தினால், in the name of Jesus you are going to take authority. In the name of Jesus you are going to transfer everything. You are going to crush it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தால் எல்லாவற்றையும் லோரி பிரித்து எல்லாவற்றையும் நசுக்கி உடைத்து இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுக்கத்தான் போகிறீர்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகள் ஆண்டவர் சொல்லுகிறார், போய் பேசு என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு முறை எனக்கு சொன்னார், you go and speak என்று சொன்னார். எங்க தெரியுமா? எங்கேயும் அல்ல, இந்த இடத்துல சொன்னதை நான் செய்யாமல் இருந்தவர்கள் பாஸ்டர் ஏப்ரஹாம் வந்து சொன்னார், ஆக்களை கூப்பிடு பேச ஆரம்பி என்று சொன்னார். I believe that's a prophetic word. இந்த சபையை பார்த்த ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் impossible என்று சொல்லுகிறவைகளை ஆண்டவர் இந்த காலவரை சொல்லுகிறார். செத்து போய்த்தார், இவன் பிரயோசனம் இல்லை, இவன் ஊழியத்தை விட்டு போய்த்தான், கர்த்தரை விட்டு போய்த்தான். Yes, but I am telling a good news is there. நல்ல செய்தி என்னன்னா, you speak, it will come to pass. Get ready, get ready, get ready. The anointing is falling. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியமும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்க போகிறீர்கள். Let's stand in the name of Jesus. In the name of Jesus. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் in the name of Jesus. Get this mic and pray. In the name of Jesus. உங்களுடைய சர்வங்களை காணப்படுகிற வருத்தங்கள், சர்வங்களை காணப்படுகிற வியாதிகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, புருஷன் எப்படிப்பட்டவளோ போயிருக்கலாம், பஞ்சாதி எப்படிப்பட்டவளோ போயிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you may think there's no hope என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு இந்த உள்ளத்தை போட்டது என்ன? early morning என்ற இல்லத்தில் போட்டது. கோலியாத் எப்படி முறியடிக்கப்பட்டானோ, தாவீதுக்குள்ள எப்படி தேவ வல்லமை இறங்கியதோ, அதே வல்லமை இந்த காலவேளையில என்னுடைய மக்களுக்கு இறங்க விட அவனுக்கு முன்பாக கோலியாத் நிற்க முடியாது. அவன் மடிந்து போவதாக, வியாதிகள் அகன்று போவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக.
too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depths of your love? You are beautiful beyond description. Your majesty enthroned above. I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom all praise is due. I stand in awe of you. You are beautiful beyond description. Too marvelous for words. Too marvelous for words. Too wonderful for comprehension. Like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depths of your love? You are beautiful beyond description. Your majesty enthroned above. I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom all praise is due. I stand in awe of you. Let's just sing one more time. I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom all praise is due. I stand in awe of you. ஆராதனை முடிவில் இயேசுவை உங்களுடைய சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு தருணம் கொடுக்காமல் நாங்கள் முடிக்க விரும்பவில்லை. ஆகவே இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு உங்களுடைய ஜீவியத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லித் தருகிற ஜெபத்தை எனக்கு பின்னதாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். இயேசுவே, என்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நீர் உண்மையான கடவுள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் உமக்காக ஜீவிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் உள்ளத்துக்குள் வந்து வாசம் செய்யும். ஆமேன். இந்த ஜெபத்தை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அல்லாவிட்டா மறுபிறப்பு பெற்றிருக்கிறீர்கள். இன்றிலிருந்து நீங்கள் இயேசுவோடு நீங்கள் கதைக்கலாம். எப்படி நாங்கள் ஒரு நண்பனோடு பேசுகிறோமோ, எப்படி எங்களுடைய பெற்றாரோடு சகோதரர்களோடு பேசுகிறோமோ, அதே மாதிரி நீங்கள் இயேசுவோடு பேச ஆரம்பிக்கலாம். இயேசு உங்களுக்கு தொடர்ந்து நன்மையான முறையில் அவர் உங்களுக்கு பதில்களை தருவார். கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். டொரண்டோவில் இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாவிட்டா டொரண்டோக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், எங்களோடு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்வீர்கள் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, தற்செயலாக நீங்கள் மாலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், வியாதிஸ்தர்களுக்காக, தேவையோடு இருக்கிறவர்களுக்காக, பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இந்த மாலை 6 மணி அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களை நாங்கள் பார்க்க ஆவலோடு இருக்கிறோம். கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு புதன்கிழமையிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் டிவிஐயில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் டிவிஐயில் எங்களுடைய ஆராதனையை நீங்கள் பார்க்கலாம்.
ஆகவே உங்களுடைய சிநேகிதர்களுக்கும் உங்களுடைய இனத்தவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி அவர்களும் பார்த்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இப்பொழுது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேள்வைகள், ஜெப தேள்வைகள் எதுவும் இருந்தால் அதை எங்களுக்கு அறிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இயேசு நன்மையான காரியங்களை செய்யும் வழியில் அதையும் எங்களுக்கு அறிவியுங்கள். நாங்கள் உங்களோடு சேர்ந்து கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது கிறிஸ்தவ குடும்ப ஆராதனை ஸ்தலம், இலக்கம் 83 சன்ரைஸ் அவென்யூ, டொரண்டோ, ஒன்டாரியோ, விக்டோரியா பார்க் அண்ட் ஓகோனர். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 647-477-7536. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.